ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சோமாக்கிங்களா? இன்றைக்கி வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு சூப்பரான ஒரு டாபிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல எமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கணுங்க. எமது வீடியோ பார்க்கிங்க நல்லெல்லாம் கொண்ட அனைத்து நண்பர்களும் கட்டாயம் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கணுங்க. சரியா பிள்ளைங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு சொல்லி சொன்னால் பார்ப்போம். என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம சொல்லும்ல, அந்த கொஞ்ச நேரத்தில் நான் சாப்பிடுவேன், நான் கொஞ்ச நேரத்தில் தூங்கு, நீ இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடு, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு, நீ இன்னும் கொஞ்ச நேரம் படி, அப்படியெல்லாம் சொல்லுவோம்ல. அதை ஆங்கிலத்தில் எப்படி பார்க்குற? அதாவது கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம், அதை ஆங்கிலத்தில் எப்படி நம்ம பார்க்குறோன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பார்க்குறோம். எல்லாம் ரெடி ஆகிங்க தானே படிக்கிறதுக்கு? ஓகே, வாங்க படிப்போம். சரியா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரம் படி, இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடு, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடு, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம சொல்லதானே, இன்னும் கொஞ்ச நேரம் படியா, படிச்சே காணும் அப்படின்லாம் சொல்றல. இன்னும் தூங்கினே காணும், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறாப்பா, நீ விளையாடின காணும், இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடு அப்படிலாம் சொல்லும்ல. அதை ஆங்கிலத்தில் எப்படி தான் பார்க்கணும்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இதை காமிச்சுக்கோங்க. முதலாவது பண்ணு நீங்கள் பெஸ்ட்டு போடுங்க. ரெண்டாவது வந்து இதுக்கு பயன்படுத்துங்கன்னா கொஞ்ச நேரம், அப்போ இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு for a while அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம், for a while அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம். விளங்கிட்டா பிள்ளைகள்? அப்போ பெஸ்ட் verb போடுங்க. படி, verb பெஸ்ட் போடுங்க. என்ன பண்ணுங்க? ஸ்டடின்னு சொன்னா படி, ஸ்டடி படி, இது study for a while, study for a while, இன்னும் கொஞ்ச நேரம் படி, study for a while, இன்னும் கொஞ்ச நேரம் படி. சரிக்கா? ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடு. எப்படி சொல்லுங்க பாப்போம். சாப்பிடு, சாப்பிடுறதுக்கு சொல்லுங்க இங்கிலீஷ்ல eat. அப்ப எப்படி சொல்ற? eat for a while, eat for a while, இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடு. eat for a while, இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிடு. இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடு. விளையாடுற. இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடு, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடு. எப்படி சொல்ற? சொல்லுங்க பாப்பா. விளையாடுறதுக்குன்னு சொல்லி இங்கிலீஷ்ல play, play for a while, play for a while, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடு. play for a while, இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடு. play for a while, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. நம்ம சொல்ல போறோம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறா, ஏன்டா டக்குன்னு அப்படின்னு சொல்லுங்களா? அதை சொல்லு, இல்லை கொஞ்ச நேரம் தூங்கு. எப்படி சொல்ற? ஸ்லீப், தூங்குறதுக்குன்னு சொல்ல ஸ்லீப், தூங்குறதுக்கு ஸ்லீப், ஸ்லீப் for a while, sleep for a while, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. sleep for a while, sleep for a while, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. ஈஸியாக இருக்கா பிள்ளையே? இது ஈஸியான வசனங்கள் பிள்ளையே. நம்ம எழுதி இதை கொப்பியில் எழுதி நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வந்தோம்னா ஈஸியாக நம்மளால் ஆங்கிலம் பேச முடியும். சரியா பிள்ளையே? ஓகே, அடுத்தது பாருங்கப்பா. நான் இப்போ உங்களுக்கு கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சமைங்க, இன்னும் கொஞ்ச நேரம் சமைங்க. எப்படி சொல்ற? cook for a while, cook for a while, இன்னும் கொஞ்ச நேரம் சமைங்க. இன்னும் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் வந்து எடுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உட்காருங்கன்னு சொல்லலாம். அப்ப எப்படி சொல்ல? sit, sitனா உட்காரு. sit for a while, sit for a while சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம் உட்காருங்க. sit for a while, இன்னும் கொஞ்ச நேரம் உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கதைய அப்படி சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் கதை அப்படி எப்படி சொல்றேன்? கதைக்கு சொல்றேன் talk, talk for a while, talk for a while. பாருங்க, talk for a while, இன்னும் கொஞ்ச நேரம் கதைங்க. talk for a while, இன்னும் கொஞ்ச நேரம் கதைங்க. கொஞ்ச நேரம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி சொல்ல? கொஞ்ச நேரம் வச்சுக்கொள்ளுங்க. வச்சுக்கொள்ளுங்க சொல்ல keep, keep for a while,
keep for a while கொஞ்ச நேரம் வச்சுக்கொள்ளுங்க. நம்ம சொல்ல தானே ஏதாவது கொடுத்து வச்சுக்கொள்ள சொல்ல தானே கொஞ்ச நேரம் வச்சுக்கொள்ளுங்க அப்படி சொல்லுவோம் தானே அது சொல்ல keep for a while ஈஸியாக இருக்கே பிள்ளையே. ஓகே இப்போ நம்ம கொஞ்சம் லென்த்தாக பார்ப்போம். கொஞ்சம் லென்த்தான சென்டென்ஸை பார்ப்போம். சரி அப்படியே இதை கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. நோட் பண்ணி இதே மாதிரி நிறைய சென்டென்ஸ் வந்து நீங்கள் எழுதி உங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வாங்க. சரி அப்படியே நோட் பண்ணுறீங்களா? ஓகே சரி இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 சென்டென்ஸ் சொல்கிறேன். அந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து இப்போ எழுதி செய்யும் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வரும். முதலாவது நான் கொஞ்ச நேரத்தில் வருவேன். பாருங்க நான் கொஞ்ச நேரத்தில் வருவேன். நம்ம சொல்லுங்க இதை எப்படி சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரத்தில் வருவேன். இங்கே இல் வந்தீங்க. இல் வந்த இன் நல்லா யோசிக்கணும். இல் வந்த இன் என்றதை நீங்கள் யூஸ் பண்ணணும். சரியா? அப்போ இப்போ வருவேன் என்ன காலம்? எதிர்காலம். எதிர்காலத்துக்கு நம்ம என்ன பயன்படுத்தோம்? வில்ல பயன்படுத்தோம். எப்படி சொல்லுவோம்? ஐ வில் கம். நான் வருவேன். ஐ வில் கம். நான் வருவேன். எப்போ வருவேன்? இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவேன். நான் என்ன சொல்றேன்? இங்கே இல் வந்ததுல இன்னும் வாயில் சொல்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் வாயில் என்ன இல் வந்ததுல இன்ன போட்டுங்க நீங்க. சரியா? ஐ வில் கம் இன்னும் வாயில். நான் கொஞ்ச நேரத்தில் வருவேன். சொல்லுங்க நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிடுவேன். எப்படி சொல்றேன்? I will eat in a while. நான் கொஞ்ச நேரத்தில் சாப்பிடுவேன். I will eat in a while. நான் கொஞ்ச நேரத்தில் சாப்பிடுவேன். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளையாடுவான். எப்படி சொல்ற? அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளையாடுவான். He will play in a while. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளையாடுவான். என்னுடைய மகன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவான். எப்படி சொல்றேன்? My son will sleep. In a while. பாருங்க my son will sleep in a while. என்னுடைய மகன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவான். நம்ம சொல்றேனே my son will sleep in a while. என்னுடைய மகன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவான். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாம் எழுதுவான். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரீட்சை எழுதுவான். எப்படி சொல்லலாம்? he will write. அவன் எழுதுவான். என்ன? he will write exam in a while. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாம் எழுதுவான். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எக்ஸாம் எழுதுவான். ஈஸியாக இருக்கியா பிள்ளையே? ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் பாருங்க. I will come in a while. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். I will eat in a while. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாப்பிடுவேன். He will play in a while. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் விளையாடுவான். My son will sleep in a while. என்னுடைய மகன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூங்குவான். He will write exam in a while. அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பரீட்சை எழுதுவான். ஈஸியாக இருக்கியா பிள்ளையே? ஓகே அடுத்த சென்டென்ஸ் போமா. ஓகே நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு சென்டென்ஸில் இல் வந்தால் நீங்கள் இன்னை யூஸ் பண்ணணும். இல் வந்தால் இன்னை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபோவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபோவோ வாயில். இல் வந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்னும் வாயில் யூஸ் பண்ணணும். இல் வரலன்னு சொன்னால் ஃபோவோ வாயில். நம்ம சென்டென்ஸ் பார்க்கணும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். சரி பாருங்க நான் சொல்லுவேன். அவள் எனக்கு கொஞ்ச நேரத்தில் கோட் பண்ணுவாள். இப்போ பாருங்க அவள் எனக்கு கொஞ்ச நேரத்தில் பாருங்க இல்வந்தி கோல் பண்ணுவாள். இது வந்து இல் வந்துக்கிறதால இன்ன வாயில நீங்க யூஸ் பண்ணுவீங்க. என்ன இப்போ எப்படி வரும்? என்ன காலம் இது? எதிர்காலம். அப்ப பாருங்க she will call. யாரு கோல் பண்ண? எனக்கு.
இப்போ she will call me. She will call me. அவள் என்ன கால் பண்ணுவாள் எப்ப? In a while. பாருங்க இந்த இல் வாங்கியதுல நம்ம இன்னும் யூஸ் பண்ணோம். அவள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் எனக்கு கால் பண்ண. அப்ப பாருங்க she will call me in a while. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படி சொல்லுவோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு சொல்ல நம்ம முதல் பார்த்ததுதான். கொஞ்ச நேரம் நம்ம முதல் பார்த்து சொல்லுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. எப்படி சொல்ற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு எப்படி சொல்ற? இங்க பாருங்க இதுல இல் வரல. பாருங்க இதுல இல் வாங்கிய மாதிரி இதுல இல் வரல. அப்ப எப்படி சொல்றோம்? wait. முதல்ல verb போடுங்க. wait for a while. இல் வரலன்னு சொன்னா நீங்க for a while யூஸ் பண்ணுங்க. இல் வந்தா in a while யூஸ் பண்ணுங்க. பாருங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. wait for a while. கொஞ்ச நேரம் சாப்பிடு. eat for a while. கொஞ்ச நேரம் சமைச்சுக்கோ. cook for a while. கொஞ்ச நேரம் படி. study for a while. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சரி அப்படி ஓகே நோட் பண்ணிட்டீங்களா? கிளியரா புரியுது? ஓகே கிளியரா உங்களுக்கு? சரி ஓகே. சரி இப்போ அடுத்த ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம்னா நேற்று இரவு கொஞ்ச நேரம் மழை பெய்தது சொல்ல பாருங்க. நேற்று இரவு கொஞ்ச நேரம் மழை பெய்தது. இப்ப பாருங்க இது என்ன காலம் இல்லையா? இது இறந்த காலம். இது என்ன காலத்துல வந்துக்கு? இது இறந்த காலத்துல வந்துக்கு. இப்ப நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் மழை பெய்யுது அப்படி சொல்லிடுமா? இல்லைன்ற சொல்லே இங்க வரல. அப்போ என்ன யூஸ் பண்ணும்? for while தான் யூஸ் பண்ணும். பட் என்ன காலம் வந்துச்சு? நேற்று மழை பெய்தது இறந்த காலம் வந்துச்சு. அப்போ என்ன சொல்லுவாங்க? it rained. rained அது பெய்தது. எது? it rained மழை பெய்தது. it rained மழை பெய்தது. எப்ப பெய்ஞ்சிச்சு? நேற்று இரவு கொஞ்ச நேரம் மழை பெய்தது. it rained for a while. It rained for a while. எப்பயா? last night. last night என்ன? நேற்றிரவு கடந்திரவுன்னு சொல்றோம். கடந்திரவு நேற்றிரவு தானே நம்ம சொல்லுவோம். it rained for a while last night. நேற்றிரவு மழை பெஞ்சிச்சு. சரி நேற்றிரவு கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிச்சு. நேற்றிரவு கொஞ்ச நேரம் மழை பெஞ்சிச்சு. விளையாட பிள்ளையே இப்போ பாருங்க கொஞ்ச நேரம் இங்க உட்காரு நம்ம சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் இங்க உட்காரு எப்படி சொல்ற? கொஞ்ச நேரம் இங்க உட்காரு. இங்க என்ன சொல்ல? here. அப்ப இங்க உட்காரு எப்படி சொல்ல? sit here. இங்க உட்காரு for a while. sit here for a while. கொஞ்ச நேரம் இங்க உட்காரு. sit here for a while. கொஞ்ச நேரம் இங்க உட்காரு. நான் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுவேன். இங்க பாருங்க வேற ஒரு வசனம் பாருங்க. நான் கொஞ்ச நேரம் கழித்து நல்ல சாப்பிடுகிறேன். நான் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுகிறேன். நம்ம சொல்றோம் இப்ப சாப்பிடுங்களேன் சொல்றோம். நம்ம போய் சாப்பிடுங்க இல்லை நான் கொஞ்ச நேரம் லேட் ஆகட்டும் நான் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடுறேன்னு சொல்றேன். இங்க பாருங்க கொஞ்ச நேரம் கழித்து. இது என்ன காலம் வந்துக்கு? இதுவும் எதிர்காலம் தான். எதிர்காலத்துல எதிர் பேசுவதுக்கு ஃபியூச்சர்ல பேசுவதுக்கு. ஆனா கொஞ்ச நேரம் கழித்துக்கு சொல்லட்டா ஆஃப்டர். இப்போ நீங்க for while யூஸ் பண்ணிப்பீங்க, in a while யூஸ் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி after while என்றது யூஸ் பண்ணு. கழித்து அது after while. அப்ப எப்படி சொல்ற? I will eat. நான் சாப்பிடுறேன். எப்பயா? after a while. பாருங்க கொஞ்ச நேரம் கழித்து அப்படின்றதுக்கு after while. கொஞ்ச நேரம் for a while.
கொஞ்ச நேரத்தில் in a while நல்லா வச்சுக்கோ. கொஞ்ச நேரத்தில் in a while கொஞ்ச நேரம் for while கொஞ்ச நேரம் கழித்து after while ஈஸியா கேப்பியே படிங்க. கொஞ்ச நேரம் கழித்து நான் சாப்பிடுறேன் I will eat after while. கொஞ்ச நேரம் கழித்து நான் தூங்குறேன் சொல்ல. கொஞ்ச நேரம் கழித்து நான் தூங்குறேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் தூங்குறேன் என்ன சொல்ல. எங்க வேகமான அது என்ன சொல்ல sleep. இப்போ பாருங்க I will sleep after while. கொஞ்ச நேரம் கழித்து நான் தூங்குறேன் I will sleep after while. கொஞ்ச நேரம் கழித்து நான் தூங்குறேன் I will sleep after while. ஈஸியா இருக்கா. கொஞ்ச நேரம் கழித்து நான் கிளம்புவேன் எப்படி சொல்ற. கொஞ்ச நேரம் கழித்து நான் கிளம்புவேன் கிளம்புவேன். கொஞ்ச நேரம் கழித்து நான் கிளம்புவேன். நீங்க ஸ்லீப் அழிச்சிட்டுன்னு சொன்னா லீவ் கிளம்புறதுன்னு சொன்னா லீவ். பாருங்க நான் கொஞ்ச நேரம் கழித்து கிளம்புவேன் I will leave after while. கொஞ்ச நேரம் கழித்து நான் போறேன்யா கிளம்புறதுன்னு சொல்ல அப்படி போறேன் சொல்ல. கொஞ்ச நேரம் கழித்து நான் போறேன் கொஞ்சம் பொறு நான் கொஞ்ச நேரம் கழித்து போறேன் I will leave after while. கொஞ்ச நேரம் கழித்து after while I will leave after while. கொஞ்ச நேரம் கழித்து நான் போறேன் கொஞ்ச நேரம் கழித்து நான் போறேன். ஈஸியா கேப்பில்லையே ஈஸியா கேப்பில்லையே. ஓகே அடுத்து போவோம். இப்போ பாருங்க இன்னொரு சென்டென்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். இப்போ பாருங்க வேற ஒரு பெருந்தல். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். இது இறந்த காலத்துல வாரா பட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சொல்லுவார். நம்ம கொஞ்ச நேரம் கழித்து என்று பார்த்தோம் கொஞ்ச நேரத்தில் என்று பார்த்தோம் கொஞ்ச நேரம் என்று பார்த்தோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா கஷ்டம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னா a while ago இது சொல்ற a while ago. a while ago சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்ப நான் சாப்பிட்டேன் என்ன I ate eat the past ate I ate while ago I ate a while ago. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன். நல்லா கவனிச்சுங்க. a while ago சொன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்ப I ate a while ago நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள்கிட்ட பேசினேன் சொல்லுங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவள்கிட்ட பேசினேன் சொல்லுங்க. I talked to her அவளிடம். I talked to her கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. I talked to her a while ago. I talked to her a while ago கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவள்கிட்ட பேசினேன். I talked to her a while ago கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவளுக்கிட்ட பேசினேன். ஈஸியாக கேப்பில்லையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவள்கிட்ட பேசினேன். விளங்கிட்டா. இப்போ நம்ம சொல்கிறோம் ஈஸியாக கேப்பில்லையே. அப்போ இதில் நான் பார்த்த முதலாவது பாருங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் in a while. ரெண்டாவது for a while. மூணாவது after a while. நாலாவது a while ago. பாருங்க a while ago விஷயம் விளங்கிட்ட பிள்ளையே. a while ago. அப்ப முதலாவது in a while என்ன கொஞ்ச நேரத்தில். in a while என்ன கொஞ்ச நேரத்தில். in a while சொன்னா கொஞ்ச நேரத்தில். in a while சொன்னா அப்படியே கொஞ்ச நேரத்தில். for while சொன்னா கொஞ்ச நேரம். for while சொன்னா
கொஞ்ச நேரம். for violence-னா கொஞ்ச நேரம். after violence-னா கொஞ்ச நேரம் கழித்து. கொஞ்ச நேரம் கழித்து. a while ago-னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த 4 சென்டென்ஸ் பற்றி வச்சு தான் நம்ம இன்றைக்கி சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கிறோம். நல்லா கொஞ்சம் முதலாவது in a while கொஞ்ச நேரத்தில், for a while கொஞ்ச நேரம், after a while கொஞ்ச நேரம் கழித்து, a while ago கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த 4 ஃபார்மேட்டையும் வச்சு தான் இன்றைக்கி சென்டென்ஸ் நம்ம படிக்கும். இன்றைக்கி படித்த விஷயம் உங்களுக்கு நல்லா வழங்கிக்க வேண்டிய நான் 100% நான் நம்புகின்றேன். ஓகே, இந்த நோட்ஸ் எல்லாம் கட்டாயம் எழுதி எடுத்து நீங்களும் ப்ராக்டிக்கலில் கொண்டு வாங்க. எமது வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றொரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெற்றுக் கொள்ளும் உங்கள் முஷாத். ஓகே, பாய்.